அனைவருக்கும் வணக்கம். முருகன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோர் நினைவுக்கும் முதல்ல வருவது முருகப்பெருமானுடைய அருள் தன்மை. அடுத்து வருவது பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தத்தை முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வைப்பதன் மூலம் முருகனுடைய மனம் குளிர்ந்து நமக்கு அருள் புரிவான். முருகப்பெருமான் குளிப்பதும் குடிப்பதும் பஞ்சாமிர்தத்தில் தான். ஏன்னா பஞ்சாமிர்தம் அப்படிங்கிறது அவ்வளவு இஷ்டமான ஒரு விஷயம் முருகப்பெருமானுக்கு. இது எப்படி அந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் முருகனுக்கு வந்தது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சூட்சமம் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த பஞ்சாமிர்தத்தை எப்படி முறையாக செய்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல ஆதி காலத்தில் இந்த பஞ்சாமிர்தம் அப்படிங்கிறது பழம், சர்க்கரை, பால், நெய், தேன் இந்த 5 பொருட்கள் கொண்டு உருவாக்கப்பட்டதாக இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் நம்ம இந்த பாலை உள்ளே சேர்க்காமல் அதற்கு பதிலாக வேறு பொருட்களை சேர்க்கிறோம். என்ன அப்படின்னா பழம், சர்க்கரை, தேன், நெய், கல்கண்டு, திராட்சை, முந்திரி, பேரிச்சை இது போன்றவற்றை நம்ம சேர்க்குறோம். முதல்ல இந்த பஞ்சாமிர்தத்துக்கு என்ன ரேஷியோவில் இதெல்லாம் சேர்த்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது எப்படி சேர்த்தணும் அப்படின்னா 1 பலம் பழத்திற்கு 2 பலம் சர்க்கரை சேர்த்த வேண்டும். அதாவது பழம் 1 கிலோ இருக்குது அப்படின்னா சர்க்கரை 2 கிலோ சேர்த்த வேண்டும். அதோடு அந்த 1 பலம் பழத்திற்கு 1/4 பலத்தில் அரை பலம் தேன் சேர்க்க வேண்டும். அதே சம அளவு நெய் சேர்க்க வேண்டும். அதற்கு அடுத்தது இந்த திராட்சை, முந்திரி, கல்கண்டு, இந்த பேரிச்சை இதெல்லாம் சேர்க்கிறது நம்மளுடைய விருப்பம். அதை நம்ம சேர்த்தினாலும் சேர்த்தலாம், சேர்த்தாவிட்டாலும் விட்டுவிடலாம். இந்த முறையில் தான் இந்த பஞ்சாமிர்தத்துடைய அந்த ரேஷியோ அமைய வேண்டும். அப்போ தான் அது முறையான பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் நம்ம மொத்தமாக ஏதோ ஒரு அளவில் போட்டு கலந்து வைக்கல சுவாமி எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் இந்த முறையில் செய்யக்கூடிய பஞ்சாமிர்தம் தான் பழனி பஞ்சாமிர்தம் போல் ரொம்ப நாட்களுக்கு கெடாமல் இருக்கும். இந்த இதில் நம்ம செய்முறையில் காட்டியிருக்கிறதுல நம்ம எடுத்துக்கொண்ட பழம் கதளிப்பழம். இந்த கதளிப்பழத்துக்கு சிறப்பு என்ன அப்படின்னா மழைக்காலத்தில் எந்த காலத்தில் வேண்டுமென்றாலும் இந்த பழத்தை சாப்பிடலாம். காரணம் இந்த பழம் சளி பிடிக்காது. அதனால தான் இந்த கதளிப்பழம் குழந்தைகளுக்கு ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுகிறது. குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய பழமாக இந்த கதளிப்பழம் இருக்குது. முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வைக்கின்ற பொழுது நம்ம வேறு எந்த நெய்வேத்தியம் வைத்தாலும் சரி, பஞ்சாமிர்தம் போல் முருகனுக்கு பிரியமான ஒரு நெய்வேத்தியம் அப்படிங்கிறது கிடையாது. அதே போல் முருகனுக்கு என்னென்ன பொருட்களால் நம்ம அபிஷேகம் செய்தாலும் சரி, முருகப்பெருமான் இந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்திற்கு மனம் குளிர்வதைப் போல வேறு எதற்கும் மனம் குளிர மாட்டார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகமானாலும் சரி, பூஜையில் நைவேத்தியமானாலும் சரி, இந்த பஞ்சாமிர்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். இந்த பஞ்சாமிர்தத்திற்கு அடுத்தபடியாகத்தான் முருகனுக்கு தேனும் தினைமாவுமே வைப்பார்கள். இந்த பஞ்சாமிர்தம் தான் முருகனுக்கு மிக உயரிய விசேஷமான நைவேத்திய பொருளாக, விசேஷமான அபிஷேக பொருளாக இருப்பது. பொதுவாக சிவபெருமானை அபிஷேக பிரியன்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய திருமகனான முருகப்பெருமான் பஞ்சாமிர்த பிரியன். நம்ம இப்போ கோவில் கடைகளில், கோவிலுடைய ஸ்டால்களில் விற்கக்கூடிய அந்த பிரசாத பொருட்கள், பிரசாதம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அவங்க விற்பனை பொருளாக விற்று கொண்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணப்படுவது இல்லை. சிலர் அதெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு அதையெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணுறாங்க. இங்கே நெய்வேத்தியம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த பொருளைத்தான் முருகனுக்கு நைவேத்தியம் வைக்கணும். கந்தசஷ்டியோட முதல் நாள் இதை நைவேத்தியம் வைக்கணும், 2ஆம் நாள் இதை நைவேத்தியம் வைக்கணும், இந்த மாதிரி சிலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். முருகனுக்கு அந்த முறை கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். திருச்செந்தூரில் முருகப்பெருமான் பிரம்மச்சரியாக இருப்பதனால திருச்செந்தூர் கோயிலில் முருகப்பெருமானுக்கு உப்பு, புளி, காரம் சேர்க்காமல் தான் நைவேத்தியம் பண்ணுவாங்க. சூரசம்ஹார பெருவிழா, மகா கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறதே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மையமாக கொண்டு அமைந்த ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். அதனால் சுவாமிக்கு பஞ்சாமிர்தம் போன்ற இனிப்பான பொருட்களை நைவேத்தியம் செய்வது உத்தமம். இதன் சிறப்பை உணர்ந்துதான் பஞ்சாமிர்த வண்ணம் என்றே ஏற்றியிருக்கிறார்கள் முருகப்பெருமானுக்கு.